எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் அனுஷம் 2026 செப்டம்பர் மாத ராசி பலன்கள். விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? முதல் விஷயம், இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு துவக்கமாக கண்டிப்பாக இருக்க போது, ஒரு துவக்க புள்ளியாக நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில். சரிங்களா? அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பகுதியில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாருங்க. ஒரு மாதிரி பலமிழந்த அமைப்பில் இருந்த செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து நீசமானாலும் உச்ச குருவோட சேர்ந்து நீசபங்க ராஜயோக அமைப்புல, அதாவது நீசத்தையும் தாண்டி அந்த உச்சத்தையும் தாண்டி ஒரு பலத்தை அவர் பெறப்போகிறார். அதனால இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா நிச்சயமா இருக்கும். 2வது நட்சத்திராதிபதி சொல்லப்படக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல உச்ச குருவினுடைய பார்வையில இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை மிகைப்படுத்தி கொடுக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை தற்போது வரும். தான தர்மங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் 5ஆம் அதிபதியும் ஒன்று கூடி இருக்கிறது, இன்னொரு திரிகோணம் ஏறி இருக்கிறது சிறப்புங்க. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். கௌரவமான வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கும். கடவுள் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களை அதிகமாக ஈடுபட வைக்கும். தான தர்மங்கள், அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக செய்ய வைக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக செலுத்த முடியாத நேர்த்திகளை இப்போ செலுத்த முடியும். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதே சிறப்பு. நல்ல வருமானம் கிடைக்கும். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால குருவும் உச்சம், புதனும் உச்சம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நிச்சயமாக உடைய வாழ்க்கையில் வருமானத்தை அதிகப்படுத்தும். நல்ல பண வரவை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வழியில் ஏற்றங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த குரு செவ்வாய் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நிலம் சார்ந்த, மனை சார்ந்த, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். மூலத்திரிகோண வீட்டில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் உடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. சுப செலவுகள், சுப காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவனால் மனைவியால் ஆதாயங்களும் உண்டு, செலவுகளும் உண்டு, விரயங்களும் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யும். சுக்கிரனுக்கு மிகவும் உகந்த இடம் 12ஆம் இடம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். நல்ல ஒரு அன்பும் பாசமும் தற்போது ஏற்படும். அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப அந்யூன்யமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆதாயங்கள், ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்க போகுது. அதற்கடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்ப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல புதன், உச்ச புதனுடைய பார்வையில் சனி இருக்கிறது சிறப்பு தான். இப்போ படிப்பு ரொம்ப நல்லாவே வரும். நிறைய புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. புது புது விஷயங்களை தேடி கற்றுப்பாங்க. அறிவு தேடல் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வெளிநாட்டில் வந்து படிக்கிறது அல்லது வெளிநாட்டில் போய் வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ராட் போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து போக முடியல, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு தற்போது கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா சுக்கிரன் இது நாள் வரைக்கும் பலம் இழந்த அமைப்பில் இருந்தாருங்க. இப்போ வந்து பலம் பெறுகின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெளியிடங்களுக்கு நகர்த்தி பிழைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும். ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைன்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இருக்குன்னா ஓடுற விஷயம்
ஒரு பிரயோஜனமான விஷயத்துக்காக தான் ஓடுவீங்க, சும்மா வீணாக ஓட மாட்டீங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சூரியன் புதனுடைய சேர்க்கை ஆதிக்கம் இருக்கும், சனி பார்வை அங்கே இருக்கும். அப்போ வந்து பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழியில், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் சங்கடங்களை சந்திப்பீங்க, பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட வழியாக ஆதாயங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, உற்ற துணையாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் உடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும். ஒரு மாதிரி ஒரு தெளிவாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு பாரம், ஒரு கஷ்டத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு துவக்கமாக, ஒரு ஆரம்ப புள்ளியாக நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உடைய வாழ்க்கையில் இருக்க போகுதுங்க. குறிப்பாக செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதியை விட 2வது பகுதி தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.